ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கார்த்திக். இது கார்த்திக்ஸ் இன்வெஸ்டிங் சேனல் அண்ட் இது நம்ம வீக்லி போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். இன்னைக்கு வீடியோவில் எல்லாரும் சொல்கிற மாதிரி நிஃப்டி ஓவர் வேல்யூடா அப்படின்றத பார்ப்பேன். சேம் டைம் யூஎஸ் மார்க்கெட் எந்த மாதிரி வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகுது அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனும் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் we have a downside target of 21,700 levels. இன்னி வரைக்கும் அது ரீச் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அந்த லெவல்ஸ் வரும் பட்சத்தில் டெஃபினட்டாக கன்சிடர் பல்க் இன்வெஸ்டிங். இங்கேருந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி another about 4 to 5% ஃபால். ஸோ இன்ஃபேக்ட் இந்த வாரம் நிஃப்டியே நான் ஸ்மால் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணியிருக்கேன். நிஃப்டி 21,000 பிரேக் ஆகும் பட்சத்தில் யூ கேன் சி a சிவியர் ஃபால். கோல்டு இப்போதைக்கு ரீசன்ட் கரெக்ஷனில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 5,600 to 4,400 இந்த ரேஞ்சில் தான் மூவ் ஆகிடும். இன்கேஸ் இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும் பட்சத்தில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ டீசன்ட் ஃபால் இல்லாட்டி ரேலி. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே எனக்கு அந்த கம்ஃபர்டபுளான பையிங் ஜோன் வரல அப்படின்னு தான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கோல்டு அண்ட் சில்வர் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தருதாங்க. அது வரைக்கும் நான் சைட் லைன்ஸில் வெயிட் பண்ண போவேன். அண்ட் வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணியிருந்தேனோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆஃப் நோ we are sitting around 25%. அதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தா கோல்டு அண்ட் சில்வர் தான். பட் இன்ஸ்பைட் ஆஃப் கோல்ட், சில்வர் அண்ட் பாண்ட், அதாவது லிக்விட் ஃபண்டேஜ் நம்ம ரிமூவ் பண்ணாலும் நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் டவுன் பை அரௌண்ட் 3%. வேற இதே சமயம் நிஃப்டி அதோட பீக்ல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டவுன் அபவுட் 13%. ஸோ ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் போத் ரியாலிட்டி அண்ட் எஃப்எம்சிஜி இன்னுமே டீசென்ட் பை ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா அதில் அண்டர்லைங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பெருசாக எதுவுமே மாறல. நிஃப்டி எஃப்எம்சிஜியோட ஈவன் லாங் டேர்ம் மீடியன் பிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 42 to 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ கரண்ட்டாக அதோடைய பிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அபவுட் 36 38 டைம்ஸ். ஸோ இது அண்டர் வேல்யூட் இல்லை அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேர் வேல்யூவேஷனில் இருக்கும். சேம் டைம் நிஃப்டி ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய லாங் டேர்ம் மீடியன் பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 43 to 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வருது. அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்லி at 31 and 32. இந்த ரெண்டு செக்டருமே என்னை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபேர் வேல்யூவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ஈவன் ஐடியுமே ஐ வுட் சீரியஸ்லி கன்சிடர் இதே வேல்யூவேஷனில் இது எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஈக்விட்டியில் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான டைம் இது அப்படின்னு சொல்லிடுறேன். பட் அட் சேம் டைம் இதுதான் பாட்டமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அண்ட் இந்த ஓவரால் மார்க்கெட் ஃபால் அப்படின்றது தோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதோடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி தான். ரேதர் பியூர் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் க்ரூட் ஆயிலோட டென்ஷன்னால தான் மார்க்கெட் இவ்வளோ பெருசாக ஃபாலோ ஆகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிற டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,21,000. நம்மளுடைய கரண்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,52,000. அண்ட் பாண்டில் அபவுட் 12.5%, கமாடிட்டியில் 40%, ஈக்விட்டியில் 47% நம்ம எக்ஸ்போர்ட்ஸோட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஈக்விட்டி எக்ஸ்போசர் ஜாஸ்தி பண்ணுறேன். அண்ட் பாண்ட் அண்ட் கமாடிட்டியில் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம குளோபல் போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஃபெட் இப்போதைக்கு எந்த ரேட் கட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுனாலையும் அண்ட் கரண்ட்டாக இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால இன்க்ரீஸ் ஆகிற க்ரூட் ஆயிலோட விலையினாலையும் மார்க்கெட் ஹெவியாக அடி வாங்கிருக்கு. ரீச் எல்லாம் நம்ம 10-11% ரிட்டர்னில் இருந்தோம். அங்கேருந்து டிராஸ்டிக்காக 4% குறைஞ்சி. அண்ட் இதில் ஹெவியாக ஃபாலோ ஆகிருக்குது இந்தோனேஷியன் இண்டெக்ஸ் ஃபண்டும் நம்ம அக்ரி பேஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண லேண்ட் ரீட்ஸும் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இன்னும் ஃபேர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. வில் வெயிட் அண்ட் வாட்ச். இதே வேல்யூவேஷன் மெயின்டைன் ஆனாலும் இல்லை இதை விட இன்னும் பெட்டர் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் பட்சத்தில் நான் இதில் கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை தவிர்த்து மிச்சம் எதுவும் எனக்கு ஒரு விஷயமா தெரியலை. வேர்ல்ட் பாண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டும் ஆர் யூஎஸோட லாங் டேர்ம் பாண்டுமே இன்னும் அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இருக்குது. நம்ம எடுத்த பெட்லேயே ஆஃப்லேட் நம்ம எடுத்த ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பெட் ஹஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். ஏன்னா நம்ம எடுத்த டைம் ஆல்மோஸ்ட் வெனிசுலா இன்வைட் பண்ண டைம் அண்ட் அதுலேருந்து க்ரூடும் மேலே ஏறி இருக்கு. ஸோ ஓவரால் சர்க்கம்ஸ்டான்ஸ் நம்ம கைஃபுல்லாக இருந்ததுனால கெயின்ட் அரௌண்ட் 41% in this. ஸோ நெக்ஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இன்கேஸ் எதுவும் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ டெஃபினட்டாக இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ இப்போதைக்கு நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,800 அண்ட் கரண்ட் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $3,000. ஸோ we are made close to about 8-9% ரிட்டர்ன். அண்ட் இதில் ஓவரால் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்விட்டியில் ஜாஸ்தியாக 47%, அதுக்கடுத்து பாண்டும், அதுக்கடுத்து ரியல் எஸ்டேட் 16%, அண்ட் லாஸ்ட்டாக கமாடிட்டி அரௌண்ட் 3% ஹோல்டிங் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ மெட்ரிக்ஸ் இருந்தாலும் ஒன் ஆஃப் த கீ மெட்ரிக்ஸ் அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்க்குறது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு கடையை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த கடையை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவர் என்ன விலை சொல்றாரு அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த கடை அதோட எக்ஸ்பென்ஸ்லாம் போக வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். அதாவது ப்ரைஸுன்றது அந்த கடையோட விலை, அண்ட் ஏர்னிங்ஸ்ன்றது அந்த வருஷத்துல அந்த கடை எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது ஆஃப்டர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத வச்சு தான் இந்த பி ரேஷியோ டிரைவ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு அந்த கடையோட விலை அவர் ஒரு $50,000 அப்படின்னு சொல்கிறாருன்னா, அண்ட் வருஷம் அந்த கடை அவருக்கு $5,000 ஏர்ன் பண்ணி கொடுத்துது அப்படின்னா அவருடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் 10. இந்த இடத்துல ப்ரைஸ் டு ஏர்னிங் 10 அப்படின்னா ஒரு ₹10க்கும் அந்த கடை ₹1 ஏர்ன் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது பொருள். ஸோ நம்ம இன்னைக்கு போடுற அசலை எத்தனை வருஷம் கழிச்சு அந்த கடை திரும்பி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்றது தான் இந்த கணக்கு. ஸோ இதனால தான் ஒரு சில ஸ்டாக்கை இது ஐபிஇல ட்ரேட் ஆகுது அப்படின்னும், ஒரு சில ஸ்டாக்கை லோ பிஇல ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு சில ஐபிஇலையும் பை பண்ணுறாங்க, அண்ட் ஏன் ஒரு சில லோ பிஇலையும் செல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஐபிஇ கொடுத்த ஒரு இன்வெஸ்டர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்ற நம்பிக்கையும், அண்ட் ஃபியூச்சரில் அதோட ஏர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு நான் இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ண தேவையில்ல. ரேதர் எனக்கு குயிக்காகவே ஒரு 5 வருஷத்துலேயோ இல்லை 6 வருஷத்துலேயோ நான் போட்ட காசுகளை எடுக்க முடியும் அப்படின்ற காரணத்தினாலையும் சிலர் இந்த ஐபிஇ ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே லோ பிஇல ஏன் ஒருத்தவங்க விற்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இப்போ அதே கடை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ அதே $50,000 கடையை அதே $50,000 குடுத்து நம்ம அந்த கடைய வாங்குறோம் அப்படின்னாலும், இன்னைக்கு அது $5,000 ஏர்ன் பண்ணுது. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் வேற இ-காமர்ஸ்னாலயோ, இல்ல வேற அதர் ஃபேக்டர்ஸ்னாலயோ அதோடைய ரெவன்யூ குறையறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. 10 ஷீட் அப்படின்னு நெனைச்சாலும், இது இன்னும் 8ஓ, 7ஓ இல்ல ஏன் 6க்கும் கூட போகலாம் அப்படின்னு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஃபியூச்சர்ல இதோடைய வேல்யூ இன்னும் குறையறதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்றதுனால, ஈவன் தோ லோ பிஇ அப்படின்னே நீங்க நெனைச்சாலும், நெறைய பேர் அத வித்துட்டு வெளிய போறாங்க. லாஸ்ட் மெனி இயர்ஸா இந்தியாவோட ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் க்ளோஸ் அபௌட் 6-7%. இன்ஃபேக்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்றது நம்ம இந்தியன் எக்கானமி தான். இது இல்லாம நம்மளோட டெமோகிராஃபி. மீடியன் ஏஜ் இந்தியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்வேர் பிட்வீன் 30-35. ஸோ இந்த காரணங்களால தான் இந்தியா எப்பவுமே கொஞ்சம் ஹையர் பிஇல ட்ரேட் ஆயிடுச்சு. நிஃப்டியோட லாஸ்ட் 10 இயர் பிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சம்வேர் பிட்வீன் 20-22. ஸோ மீடியன்றது ஒரு ஆவரேஜ் மாதிரி தான். அண்ட் கரண்ட்டாக நிஃப்டி 50யோட பிஇ அப்படின்னு பார்க்கும்போது சம்வேர் பிட்வீன் 20-21 தான். ஸோ இந்த வேல்யூவேஷனை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபேர் வேல்யூவேஷன் தான். இங்கேருந்து எவ்வளோ பெரிய டிப் வந்தாலும் பர்சனலாக அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இது யூஎஸோட S&P 500 கம்பேர் பண்ணோம்னா அதோடைய லாங் டேர்ம் மீடியன் பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 15-18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 29 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக அதோடைய மீடியனை விட அப்பர் பேண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கரெக்டாக ஆகணும்னா இதர் 2 வேஸ் தான். ஒன்று, ஏர்னிங்ஸ் கேட்சப் பண்ணலாம், அதுக்கு டைம் ஆகும். ஸோ எதர் டைம் கரெக்ஷன் அப்படி இல்லை அப்படின்ற போது ஸ்டீப் அண்ட் ஹெவி ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்தால் மட்டுமே அதோடைய லாங் டேர்ம் மீடியன் பிஇ நோக்கி வர முடியும். அண்ட் இந்தியாவோட டெட் டு ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அரௌண்ட் 80-82%. இன்ஃபேக்ட் அதோட 2020 பீக்கில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 90%. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 8-9% கரெக்டாக இருக்கு. அதே சமயம் யூஎஸ் மார்க்கெட் இஸ் அபோவ் 120%. ஸோ இந்த ஃபேக்டர்ஸால தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் ஸ்லைட்லி அண்டர் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூவேஷன் இருக்கணும். யூஎஸ் மார்க்கெட் இஸ் ஓவர் ஸ்ட்ரெச் அப்படின்னு பர்சனலாக ஃபீல் பண்ணுறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்டில் எமர்ஜிங் மார்க்கெட், ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய மார்க்கெட்.
அண்ட் யூஎஸ்ன்றது டெவலப்ட் மார்க்கெட். ஸோ இன்கேஸ் டெவலப் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிரைசிஸ் வருது அப்படின்னா அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட் ஆர் டாமினோ எஃபெக்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நிஃப்டி இன்னுமே ஹெவியாக கரெக்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பட் நான் பியூராக சொல்கிறது இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி இஸ் அண்டர் ஃபேர் வேல்யூவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் யூஎஸில் ஐ திங்க் ட்வைஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ வெரி மச்.